Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. சாப்பிட்டீங்களாவா? எஸ், நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்டா பசங்களா. சஹின்ஷோ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஏண்டாப்பா எனக்காக ஏதாவது விருந்து பயங்கரமா ரெடி பண்ணுவீங்க போல இருக்கு. ஆர் யூ வில் பி லைக் அ ஃபுட்டி. போன ஜென்மத்துல பார்த்த மாதிரி இருக்கா? நோ, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தானே பார்த்தோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கும் போது இமேஜினேட்டிவ் இப்போ ஒரு கதை கவனிக்கிறோம், ஓகேவா? ஈவன் தோ நம்ம சினிமாவே பார்த்தாலும் இந்த சினிமா கூட நம்ம வந்து வெல்வெஸ்டா போறோம்ல. இங்க நீங்க நாளா பண்ணுவேன், ஓகேவா? இஃப் ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி, அந்த மூவியில இருக்கும் போது யாராவது அழுதாங்கன்னா எனக்கே தெரியாம எனக்கு அழுக வரும், கரெக்டா? பிகாஸ் நான் அதுல இன்வால்வ் ஆகுறேன். அந்த மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது நீங்க சும்மா அத படிக்கிறத விட்டுட்டு, நீங்க படிக்க படிக்க முன்னாடி நீங்களா ஒரு சிவில் இன்ஜினியரிங் மாரி பில்டிங்கா கெளப்பணும். ஓகேங்களா? அந்த மாரி பண்ணி தான் நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல வெல் வெஸ்ட் ஆக முடியும். சரிடா பசங்களா? 7th சாப்டர் நான் நடத்தலன்னா கிரை பண்ணிருவீங்களா? லைவ்ல நடத்தணுமா? உங்களுக்கு வீடியோஸ் போட்டேன். பட் நோ ஒன் இஸ் வாட்சிங் தட் வீடியோ. ஓகேங்களா? 7th சாப்டருக்காக ஐ ஆல்ரெடி புட் உங்களுக்கு இருக்க மிட் டெர்ம்க்கான 7.1 அண்ட் 7.2லுக்கு சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்டா பசங்களா. ஸோ லைவ்லயே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே சஹின்ஷு, நோ ப்ராப்ளம் இன் தட். வேத் ஆப்ல லைவ் கிளாஸஸ்லாம் பார்க்க முடியாதுடா பசங்களா. ஸோ இதுல வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு பர்ப்ளெக்சிட்டிலாம் தெரியும்ல, சாட்ஜிபிட்டிலாம் தெரியும்ல. ஆனா என்ன, அதுக்கெல்லாம் உங்களுக்கு லாகின் வேணும், அக்கௌண்ட் வேணும். ஆனா இது வந்து ஃப்ரீ யூசர்ஸ், ஓகேங்களா? நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் லைக் நீங்க எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சி, வாட் எவர் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ வேதாந்து யூடியூப் சேனல்ல இருந்து இனி யாராவது ஒரு மேம் அந்த சம்ம டீச் பண்ணியிருந்தா கூட, டே இந்தாடா இந்த வீடியோ போய் பாடுறா, ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவாடாப்பா? ஓகே, தேங்க்யூ சஹின்ஷு. ரைட்ரா பசங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வேத் ஏஐ, விச் இஸ் வெரி ஃப்ரீ யூசர். நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும். வேற இதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சரியாடாப்பா? வீடியோஸ் இன் ஹிந்தியா? மேபி வந்துட்டு அது வந்து இப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்டா பசங்களா. நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ இன் தமிழ் வீடியோஸ். ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனல் அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது இப்போதைக்கு ஒரு குழந்தை மாதிரி தான்டா பசங்களா. ஒரு ஏங்கிறது ஒரு லிட்டில் லைக் அ பேபி. அந்த பேபி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்று நம்மக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணீங்க, நீ எனக்கு தமிழில் சொல்லு, நீ எனக்கு தமிழ் வீடியோ ஷேர் பண்ணுன்னா அது ஷேர் பண்ணும். சரிங்களா? எஸ், யா மஞ்சு. ஸோ முதல்வன் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது, கனவு டெஸ்ட் சீரிஸ் எப்படி ஜாயின் பண்றது, வாட் எவர் நம்மளுக்கு கனவு டெஸ்ட் சீரிஸ்க்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிடுற பசங்களா, இந்த டெஸ்ட் சீரீஸை யாராவது வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஐ வில் சே எஸ். ஏன்னா இதுக்கு எல்லாருமே பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பப்ளிக்ல 1 வேர்ட் மார்க்ஸ் வந்து இதை தாண்டி வருமானு கேட்டிங்கன்னா நோ. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸ்ல மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ்னா 300 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 300 கொஸ்டின்ஸை தாண்டி ஒருத்தன் வெளியில இருந்து கொஸ்டின் கேட்க முடியுமானா டெஃபினட்டா கிடையாது. ஓகே, ஸ்டூடியோக்கு வர மாட்டீங்களா மேம்? தேங்க்யூ ஸோ மச்டா பசங்களா. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூலாம் வந்து நீங்கள் எனக்கு லைவ் செக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேதாந்தோ பற்றி சொல்லலாம். இதுக்கப்புறம் முதல்வன் பேட்ச், நம்மளுக்கு முதல்வன் பேட்சஸும் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரியஸுக்கான சிலபஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு நான் பிரித்து 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 கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் அடுத்த 3 யூனிட்ஸ், நெக்ஸ்ட்டு 7 and 8 மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர், அதுக்கப்புறம் அடுத்த 4 சாப்டர், அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ப்ரொவைட் யூ. ஸோ இது தீமினல் அண்ட் உங்களோட முதல்வன் பேட்சுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்டாப்பா. எப்படி என்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோஸ் போய்கிட்டு இருக்குங்களா, இந்த வீடியோஸுக்கு கீழே யூ வில் பி சி, நீங்க பாத்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய பேர்த்துக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல, அதுக்காக சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பொறுத்துக்கோங்கடா பசங்களா. நான் எவ்வளோ மார்க்கா மேக்ஸ்லையா கேட்டு என்ன பண்ண போறீங்க டே பசங்களா? இட் இஸ் வெரி பாஸ்ட், ஓகேவா? அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கவே விரும்பலை. ஏன்னா ரொம்ப ரொம்ப சில்லியான மிஸ்டேக்கால எனக்கு மார்க் போயிருக்கு. பட் 10th சூப்பர் மார்க் தான் வாங்கினேன், டோன்ட் வெரி. ஓகே, ஸோ பசங்களா, ஸோ சி திஸ் ஒன். கனவு டெஸ்ட் சீரீஸ் டார்கெட் அண்ட் தீமினல் பேட்ச். அதுக்கப்புறம் முதல்வன் பேட்ச் இங்கே போடலையோ? ஓகே, ஸோ மஞ்சு இஃப் யூ ஆர் தேர், நான் வந்து இதுக்கப்புறம் நான் அந்த முதல்வன் பேட்ச் லிங்க்கையும் நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இப்போ தீமினல் பேட்சில் போய் என்ரோல் பண்ணுறீங்க, சரிங்களா? தீமினல் பேட்சில் போய் இப்போ நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் சி இட். ஸோ இதில் 2 விதமான கோர்ஸ் இருக்குடாப்பா. இதுலேயே 2 லிங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும் இப்போ 499க்கு யூ கேன் ஸ்டார்ட், ரைட்டாடாப்பா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் தீமினல் பேட்ச். ஸோ அதாவது லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் வந்து சண்டே தியரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. நாட் ஒன்லி 1 மார்க் டெஸ்ட், யூ வில் பி ஹேவிங் தியரி டெஸ்ட் அண்ட் டவுட் சால்விங் ஆப்ஸ். இது எல்லாமே இருக்குடாமா, சரிங்களா? அது கூட சேர்ந்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த டெஸ்ட் சீரீஸும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 டெஸ்ட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஸோ 30 டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க, ஓகேவாடாப்பா? ஸோ யூ வில் பி ஹேவிங் ஃபுல் கோர்ஸ். நீங்கள் இது 2மே வாங்கிக்கலாம் தாராளமாக. எனக்கு ஓகே மேம், என்னால் தீமினல் இப்போ என்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ ரைட் டைம். ஏன்னா இதுக்கு மேலே டெஸ்ட் சீரீஸோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது கரெக்டான டைம். இதை விட கம்மியான ஆஃபரில் யூ கான் கெட் இட். ஸோ எப்படியாவது இது ட்ரை பண்ணி வாங்கிடுங்க, சரிங்களா? எப்படி ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைடாப்பா. இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாகின், அதாவது மொபைல் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ண சொல்லும், சரிங்களா? ஸோ இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓடிபி கொடுத்து உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கீங்களாடா பசங்களா? எனிவன் யாருமே ஆர்டர்ஸ்லாம் போட்டதே இல்லையா? அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நல்லா போட்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆன்லைனில் ஆர்டர்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி யூபிஐ ஐடி கொடுத்தே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். யூ கேன் சூஸ் யூபிஐ ஐடி அண்ட் யூ கேன் பே தி அமௌண்ட். முதல்வன் சீரீஸ்க்கு ஜாயின் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்களா? ஸோ நான் முதல்வன் சீரீஸ் இதில் ஏன் என்ரோல் பண்ணலன்றதை நான் கேட்டு சொல்லிட்டேன் மஞ்சு, ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு இங்கே எந்த மேம் கிளாஸ் இருக்குது? ஸோ நாளைக்கு எந்த மேம் கிளாஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட ரெக்கார்டிங் கீழே நான் முதல்வன் பேட்சோட லிங்க்கை ஃபில் பண்ண சொல்கிறேன். இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ நான் இதுக்கு கீழேயே போட சொல்கிறேன். இப்போ என் வீடியோக்கு கீழேயே நான் மாற்ற சொல்கிறேன், சரியாடாப்பா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணலாமா? பயங்கர ஆர்வமாக இருப்பீங்க போல இருக்கே. ஓகே, ஸோ எல்லாருமே என் கூட சேர்ந்து பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. என்ன பிளட்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் இயர்லி வந்து ஃபுல் போர்ஷன் தானே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஐ தாட் இட் இஸ் அ ஃபுல் போர்ஷன். உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் இல்லைடாப்பா, ஃபுல் போர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என்ன பிளேட்ஸ்னா நான் கடைசி வரைக்கும் இதை பார்ப்பேன். இந்த லைவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்ப்பேன், சரிங்களா? யூபிஐ கூகுள் பேலாம் இல்லையா? ஓகே, ஐயோ அப்போ இல்லைன்னா அப்போ ஒன்று பண்ணுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இல்லை யாராவது ஒரு அக்கா இருப்பாங்க, ஓகேவா? யூ வில் ஹாவ் சம் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் நெய்பர்ஸில், அவங்கக்கிட்டலாம் யூபிஐ ஐடிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள பே பண்ண சொல்லிவிட்டு அவங்க கையில் அமௌண்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அக்கா இது எனக்கு உங்களோட யூபிஐயில் பே பண்ணி கொடுங்க, நான் அமௌண்ட் கொடுத்துறேன், அப்படி பண்ணிக்கோங்க, ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ கேன் வி ஸ்டார்ட் பசங்களா? எனக்கு பிளட்ஜ் வேணும், ஓகேங்களா? யாரும் இங்கேருந்து பாதியில் போகக்கூடாது. பி அ ஜென்டில் உமன் அண்ட் ஜென்டில் மேன்ஸ், ஓகே? நோ, யூ ஆர் நாட் அ மேன் அண்ட் உமன், ரைட்? ஓகே, பி அ ஜென்டில் கேர்ள்ஸ் அண்ட் ஜென்டில் பாய்ஸ், சரியாடா பசங்களா? இந்த பாதியில் ஓடி போகிறதுலாம் வேண்டாம், ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன்ஸ் டு ஹாவ் அ ஃபுல் அட்டென்ஷன். ஓகே, எத்தனை ரேஷியோஸ் இருக்கு? எவ்வளோ ரேஷியோஸ் இருக்குடா பசங்க? நீங்கள் 6 ரேஷியோ படிக்கிறீங்க, ஆனால் அதில் 3 ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ
ஸோ மெயின்லி tan theta. Tan theta ஓட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் sin theta. Sin theta is equal to opposite by hypotenuse. And cos theta. Your cos theta is equal to adjacent by hypotenuse. Right அடாமா? ஓகே. ஸோ ஒரு விஷயம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் எனக்காக ஒரு டைலாக் சொல்லுவேன். என்ன டைலாக்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்ஸ் எப்பயுமே கீழே வராது. டிவைட்ல ஆப்போசிட் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹைபாட்னியூஸ் எப்பயுமே மேலே வராது. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வச்சு ஓகே நான் எங்கேயாவது ஆப்போசிட் கீழே போனா கூட ஆப்போசிட் கீழே வராதுடா அப்படின்னு நான் எனக்கே சொல்லிப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறன்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்? ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா இப்போ நான் டக்குன்னு உங்ககிட்ட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாருடா மேலே வந்து ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஏடா பசங்களா? எஸ், டக்குன்னு சொல்கிறேன். மேலே இப்போ வானத்தில் ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குது, பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்கல்ல. எப்படி போகும்? உங்களோட ஐசைட் எப்படி மாறும்? ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருந்தது, இப்போ மேலே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நோவா? எஸ், அஃப்கோர்ஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? டக்குன்னு ஏதாவது ஒரு ரொம்ப சீரியஸாக இருக்கும் போது நான் அந்த டைலாக் சொன்னேன்னா யூ வில் வாட்ச் இட். ஓகேவா? எல்லா டைமும் ஒருத்தரால் உஷாராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு டைமில் ஏமாறி நம்ம பார்ப்போம். யூ டவுன் டு அப்பா. எஸ். ஸோ இப்போ மேலே பார்க்குறோம்ல, அந்த மேலே பார்க்கும் போது நம்ம நார்மலி லைன் ஆஃப் சைட்னா எனக்கு நான் நேராக என் ஃபேஸை வச்சிருக்கும் போது இதுதான் என் லைன் ஆஃப் சைட். அப்போ இந்த லைன்லேருந்து மேலே போகுது. ஓகே, என்னோட பார்வை மேலே போகும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் ஷிஃப்டிங் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதை தான் என்ன பசங்களா சொல்லுவாங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதுவே மேல இருந்து கீழே பார்க்கறேன்னா என் பார்வை கீழே நோக்கி போகும். அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ தட்ஸ் இட். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்டை வச்சு இவ்வளோ சம்ஸை பார்க்க போகிறோம். அது டிஃபிகல்ட்லாம் இல்லை. மேபி கால்குலேஷன் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். புரியவே புரியாதுன்னு நினச்சி பார்க்காதீங்க. இது நம்மளுக்கு புரியும் நினச்சி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டவர். நான் சொல்ல நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இமேஜினேஷன்ஸில் வீடெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாடாப்பா? ஒரு டவர்னா என்னது? ஒரு டவர்னா எப்படி இருக்கும்? நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் கூட வேண்டாம், ஒரு அட்டைப்பட்டியில் ஒரு டவர் மாதிரி போட்டுருவோம். ஓகேங்களா? இதுதான் என்னோட டவர். சரிங்களா? ஸோ இந்த டவர் வெர்டிக்கலி கிரவுண்டு மேலே தானே எல்லா பில்டிங்கும் இருக்கும். கிரவுண்டை வச்சுக்கிட்டு கிரவுண்ட்லேருந்து பேஸ்மெண்ட் நோக்கினா எல்லாருமே கட்டுவாங்க. ஸோ கிரவுண்டுன்னு ஒருத்தன் இருப்பான். ஓகேவா? தெர் இஸ் ஆல்வேஸ் கிரவுண்ட் ஆன் பிலோ. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட்லேருந்து மேலே ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்டிலேருந்து தான் இது நிலப்பரப்பில் இருந்து பில்டிங்கை கீழே இருந்து நான் பில்டிங்கை பார்க்குறேன். ஓகேங்களா? எந்த பாயிண்ட்? அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம்? விச் இஸ் 48 மீட்டர். அதாவது அந்த டவருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் 48 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இட் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். Find the angle of elevation. Angle of elevationனாலே உங்களோட பார்வை மேலே போகணுமா கீழே போகணுமா? ஓகே, கனவு டெஸ்ட் சீரீஸுக்கு பே பண்ணிட்டீங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இல்லைடாப்பா, அந்த டேட்ஸ் இருக்குங்கள, அந்த டேட்டில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் அப்கமிங்கில் காட்டும். சரிங்களா? ஸோ அப்கமிங் டெஸ்ட்டுன்னு காட்டும். அந்த டேட்ஸில் தான் அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுத முடியும். ஒருவேளை அன்னைக்கு அந்த டெஸ்ட்டை எழுத முடியலனாலும் நீங்கள் மிஸ் பண்ண டெஸ்ட்டுன்னு சொல்லி பக்கத்துலேயே காட்டும். சரிங்களா? ஸோ அந்த டேட்ஸ் வர வரைக்கும் அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகாது, அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவாடாமா? ஸோ இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? November 22. சரிங்களா? ஸோ உங்களுக்கு November 22 தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் ஆகும்டாப்பா. ரைட், வெரி குட்ரா பசங்களா. ஸோ அப்போ நான் இங்கிருந்து மேலே பார்க்க போகிறேன். மேலேனா என்னத்தை பார்க்க போகிறோம்? அவங்களோட டாப்பை பார்க்க போகிறோம். சரிங்களா? வேற யாரை பார்க்க போகிறோம்? மேலே இருக்கிறவங்கள தான் பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். தேர் இஸ் அ கிரவுண்ட். அந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம மேலே வந்து ஒரு டவர் கட்டுறோம்.
அந்த டவர் ஓகேங்களா, ஒரு கீழே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து 45 மீட்டர் அந்த தூரத்துல இருக்கு. அங்கிருந்து மேலே பார்க்க சொல்றாங்க டாப் ஆஃப் தி டவர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், என்னோட பார்வையால வந்து என்னால 30 டிகிரி ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து என்னோட பார்வை 30 டிகிரி மேலே போயிருக்கு. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். ஹைட் ஆஃப் தி டவர் என்ன? சிம்பிள் கொஸ்டின்ரா பசங்களா. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, என்னென்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ட்ராங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள், அதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ராங்கிளில் நம்மளுக்கு எந்த சைட்லாம் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் 90க்கும் ஆங்கிளுக்கும் நடுவில் இருக்கிற சைட் விச் இஸ் அட்ஜசன்ட் சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைட் 48 மீட்டர், தீட்டா நம்மளுக்கு 30 டிகிரி. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஆங்கிளோட அவுட் சைட், ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் சைட் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ இவங்க 3 பேர்த்தையும் ரிலேட் பண்ணுறது யாரு? டான் தீட்டா. குட்ரா பசங்களா. ஸோ அப்போ டான் தீட்டாவோட வேல்யூ என்னது? யா டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அட்ஜசன்ட் வந்து 48. tan 30 it is 1/√3 which is equal to opposite by 48. So opposite is equal to 48/√3. இதை ரேஷனலைஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, ரேஷனலைஸ்னா என்னது? √3 வராமல் இருக்கணும் அப்படின்னா மேலே கீழே √3 மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் 48√3 and √3 into √3 it is 9 3 டாமா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது? 16√3 மீட்டர். கான்ஜுகேட்லாம் இல்லை, ஜஸ்ட் ரேஷனலைஸ் பண்ணால் போதும். வீக்வஸ்ல டாப் 3 வரவங்களுக்கு ஃப்ரீ சீரீஸ்ன்னு சொன்னாங்கல்ல மேம்? எஸ். ஸோ ஆமாடாப்பா, வீக்லி டெஸ்ட் வந்து இட் வில் பி கண்டக்டட் பை எய்தர் ஷாவ்டி மேம் ஆர் யால் சார். ஓகேங்களா? ஆப் ஆமாம், வேதாந்து ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு இது எல்லாமே வேதாந்து ஆப்பில் தான் இருக்கும்டா பசங்களா. நீங்கள் என்ன கோர்ஸ் பை பண்ணாலும் சரி, தீமணல் கோர்ஸ் பை பண்ணாலும் சரி, டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸ் பண்ணாலும் சரி, முதல்வன் பேட்ச் நீங்கள் இது பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே அது ஆப்பில் இருக்கும். அந்த கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக காட்டும். நீங்கள் என்ன கோர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அது உங்களோட டொமைனில் தனியாக காட்டும். வீக்கெண்ட்ஸில் இருக்கும்டா பசங்களா. இட் வில் பி கண்டக்டட் இன் வீக்கெண்ட்ஸ் எய்தர். தெரில, எனக்கு அதை பற்றி தெரிலடா மக்கள். அது வந்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணும்போது, வீக்வஸ் கண்டக்ட் பண்ணும்போது 𝐻𝐿 வில் கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? எல்லாமே எல்லாம் ஒரே ஆப் தான் செல்வி. ஓகேங்களா? வேதாந்துன்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். சரியாடாமா? டிவைட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? டிவைட் பண்ண வேண்டாம். ஓகே பசங்களா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம √3 இருக்குல்ல, தேங்க்யூ விஜய். ஓகே, ஸோ see this. வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, √3 வேல்யூ மென்ஷன் பண்ணல. ஒருவேளை கொஸ்டினில் √3 வேல்யூ மென்ஷன் பண்ணலன்னா நீங்களும் √3 போடாதீங்க. ஒருவேளை கொஸ்டினில் மென்ஷன் பட்டிருக்கு அப்படின்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து √3 இஸ் ஈக்குவல் டு 1.732ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த கொஷின்ஸுக்கெலாம் கொடுக்கவே இல்லை. அப்போ நாமளும் இதை கண்டிக்கவே வேண்டாம். ஓகேவாடாமா? ஓகேவா பசங்களா? ஸோ நவ் யூ see this. A kite is flying at a height of 75 meter above the ground. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? டே பசங்களா, இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஐ மெயின்டைன் மை ஸ்பீட், பட் நீங்கள் கொஞ்சம் வேகமாக எனக்கு கோத்ரூ பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, இட் இஸ் குட். பட் என்ன சொல்கிறது, அதிகமாக டவுட்ஸ் கேட்காதீங்க. சரிங்களா? ஸோ கைட் இஸ் ஃப்ளைங் அட் அ ஹைட் ஆஃப் 75 மீட்டர் அபோவ் தி கிரவுண்ட். ஸோ எதுவுமே இமேஜின் பண்ணணும். ஒரு கைட் பறக்குதுன்னா தூரமாக வானத்தில் தான் பறக்கும். ஸோ அப்போ மேலே தான் அந்த கைட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? கீழே இருந்து ஒருத்தர் விடுவார், அப்போ தான் கைட் பறக்கும். சும்மா கைட் யாரும் விட மாட்டாங்க. இட் வில் பி ஹெல்ட் பை ஒரு த்ரெட்டை வச்சு தான் கைட்டை பறக்க விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் தூரத்தில் இருக்கு. கிரவுண்ட்லேருந்து பார்க்கும் போது 75 மீட்டர் தூரமாக இருக்கு.
the string attached to the kite is temporarily tied to it. Tied என்னது கட்டி வச்சிருக்காங்க. எப்படி மாட்டை வந்து நிலத்துல கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி கைட்டோட கயிறை நிலத்துல இருக்க ஒரு பாயிண்டோட கட்டி வச்சிருக்காங்க, டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்சுலனேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வித் தி கிரவுண்ட். இன்சுலனேஷன் என்னடா பசங்களா? ஆங்கிள். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்னா அந்த கயிறு. டிவைட் பண்ண வேண்டாம்ப்பா. ஓகே சக்தி, டிவைட் பண்ணுமா? நோ நீட் ஃபார் டிவிஷன். 16√3 தானாப்பா ஆன்சரு? யுவர் ஆன்சர் இஸ் 16√3. யூ நோ நீட் டு டிவைட் இட். டிவைட் பண்ண வேணாம் ஸ்ருதி, சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கடா பசங்களா, இது அந்த கயிறு கிரவுண்டு கூட, அந்த கயிறுக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள்? 60 டிகிரி ஆங்கிள். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்னா யாரு? இவரு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ சொல்லுங்க பசங்களா, என்னென்ன விஷயம் நம்மளுக்கு இருக்கு? ஸோ ஐ கேன் ஃப்ரேம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் திஸ் ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு 75 டிகிரி அண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இவங்க நம்மளுக்கு 30 டிகிரி. ஸோ இப்போ சொல்லுங்க நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு? குட்ரா பசங்களா. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ஹைபாட்னியூஸ், கொடுத்துருக்கிறது ஆப்போசிட், ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிலேட் பண்ணுறது யாரு? விச் இஸ் sin theta. Good everyone. So sin theta is equal to opposite by hypotenuse. So which is equal to 7 by hypotenuse. Sin theta, sin 30, which is 1 by 2 is equal to 7 by hypotenuse. So அப்போ hypotenuse என்னடாப்பா? 60 டிகிரியா? சாரி. ஓகே. சாரிமா. So theta is equal to 60 degree. Sin 60 வந்து √3 by 2. ஹாய் பசங்களா, 7 by hypotenuse. ஸோ ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்னடா பசங்களா? √3 by 2 75. நான் என்ன போட்டிருக்கேன்? 7 மட்டும் போட்டிருக்கேனா? சாரிடாமா, ஸ்பிட்ஸ் டக்குன்னு தெரியாம போயிடுச்சு. நல்ல வேலை சொன்னீங்களே. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹைபாட்னியூஸ்? 75 by √3 by 2. ஸோ இந்த 2 மேலே போயிடும். ஸோ 75 into 2 divided by √3. என்ன பண்ணும் பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரேஷனலைஸ் இட். ஸோ √3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ √3 ஆல மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? இவங்க 3 கிடைப்பாங்க. ஸோ 75 into 2 into √3 divided by 3 டாமா. So 3 and 75, I think you can cancel it. So it is 2 times remainder 1, 25. So 25 into 2, 50√3 meter. ஏதாவது டவுட் இருக்காடாமா? ஜஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 2 to 3 minutes தான். ஒரு சம் முடிஞ்சிருச்சு. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? ஸோ எப்பயுமே இதுக்கு நீங்கள் டயக்ராமுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுங்க, சம்ஸ் ஈஸியாக வந்துடும். பட் ஸ்பெண்ட் டயக்ராம்ஸ், ஓகேங்களா? ரைட்டடாப்பா. ஸோ வி கேன் மூவ் ஆன். நெக்ஸ்ட் ஒனுக்கு மூவ் ஆன் ஆகலாமா? ஓகே, டன். ஸோ யார் சார் இந்த எக்ஸசைஸ் டீச் பண்ணிட்டாரு? ஐ தாட் ஹீ டீச்டு ஒன்லி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ அதனால நான் செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே பசங்க, நோ ப்ராப்ளம். ரெண்டு பேர்த்தோட மெட்டாலஜியும் குட் தான். நீங்கள் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம், ஜஸ்ட் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களாடாப்பா? ஸோ √3 is equal to 1.732. How 50 came? 75, இங்கே பாருங்க, 25ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 50. எஸ், ஓகேங்களா? குட்ரா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ டயக்ராமில் உங்களோட எல்லாத்தோட கான்ஃபிடென்ஸையும் கொடுக்குறா பசங்களா. யூ ஹாவ் அ டவுட் இன் ஃபார்மிங் தி ஆங்கிள். வாட் இஸ் தி கீவேர்ட் டு ஃபைண்ட் இட் மேம்? இன்சுலனேஷன் இல்லைன்னா ஆங்கிள்னே நம்மளுக்கு கொடுப்பாங்கடாப்பா. ஓகேங்களா? எஸ். ஸோ சி திஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் ஏ கிரவுண்ட். கிரவுண்டுனா என்னதுடாப்பா? தரை.
நம்ம சின்ன வயசுல எப்படி வரையுமோ அதே மாதிரி வரைங்க. ஒரு தரையை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஒரு லைன் மாதிரி தான் ஒரு தரையை போடுவோம். எஸ், இங்கேயுமே அதே மாதிரி தான் ஒரு கிரவுண்டை ஒரு லைன் ஆட்ட நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரவுண்டு மேல ஒரு பாயிண்ட் ஆமா. ஓகே, 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னது? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கீவேர்டு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னாலே கீழ இருந்து மேல போற ஆங்கிள். ஓகேவாடாப்பா? 1.732 வேண்டாமா சக்தி? நம்மளுக்கு கொஸ்டின்ல √3 = 1.732 கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். அது √3 வச்சுக்கோங்க. கிளியராடாமா? இப்போ இங்க கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்க, அதனால நான் இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுவேன், முன்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சரியாடாப்பா? வித்தவுட் கிவிங் யூ டோன்ட் யூஸ் இட். √3 வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? So yes, angle of elevation of the top and bottom of a tower. அப்படின்னா என்னது? நான் ஒரு டவரை வரையணும். புரிஞ்சுதாடாப்பா? ஒரு பாயிண்ட பத்தி பேசுறாங்க and he is talking about some tower. சரியாடாப்பா? எஸ். ஸோ இந்த டவரை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் தி டவர் ஃபிக்ஸ்டு அட் தி டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹைட் பில்டிங். ஓகேவா? இங்கே 2 டவர் பற்றி பேசுகிறாங்கடா பசங்களா. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேன், அப்போ தான் புரியும்ல. there is one thing and there is one point. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டவரோட டாப் அண்ட் பாட்டம், ஒரு டவருக்கே டாப் அண்ட் பாட்டம் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே மேலே தான் இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னாலே 2 பேரும் மேலே இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியும், கீழே இருந்தாலாம் பார்க்க முடியாது. ஸோ 2 பேரும் மேலே தான் இருக்காங்க, ஒருத்தர் டாப் இன்னொருத்தர் பாட்டம். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் அந்த இடத்துலலாம் தொங்காதுல்ல, எந்த ஒரு பில்டிங்கும் அந்த இடத்துலலாம் தொங்க போகிறது இல்லை. ஸோ அப்போ அந்த டவர் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹை பில்டிங் மேலே இருக்க டவர் அது. ஓகேங்களா? பில்டிங் அது அப்போ ஒரு பில்டிங் மேலே தான் இருக்காங்க. It is fixed on a building. சரியாடாப்பா? ஒரு பில்டிங் மேல இருக்க டவர். அவ்வளவுதான்டா பசங்களா. ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னால என்னடாமா, இங்கிருந்து மேலே பார்க்கறது, ரைட்? ஸோ இங்கிருந்து டாப்புக்கு ஒரு லைன் அண்ட் இங்கிருந்து பாட்டமுக்கு ஒரு லைன். ஸோ தெர் ஆர் 2 lines, 2 லைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து பாட்டமுக்கு தான் 45. ஸோ டு தி பாட்டமுக்கு போறது 45. நெக்ஸ்ட் டு தி டாப்புக்கு போறது 60 டிகிரி. அதிகமாக தானே இருக்கும், இங்கிருந்து மொத்தமா 60 டிகிரி. ஓகேவாடா பசங்க? இது எவ்வளவு தூரம்? இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு சொல்றாங்க? 30 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது இவனை பத்தி. கிளாரிட்டி இருக்கா? இப்போ இதுதான் டயக்ராம். ஓகேங்களா? நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட், இதுல எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு, எவ்வளோ ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கோ அவ்வளோ ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ண போறீங்க. எவ்வளோ ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குடா பசங்களா? ஹவு மெனி ரைட் ஆங்கிள்ஸ்? சக்தி 50 × 7.322 வேண்டாம். ஓகே, தட் நோ நீட். உங்க பேர் சொல்லியே சொல்றேன், தட் இஸ் நோ நீட் ஃபார் 1.32 இன் தி ப்ரீவியஸ் சம். ஓகேங்களா? என் ஃபேஸ் கிளியரா இல்லையா? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? ஷுவரா? எல்லாத்துமே ஷுவரா இருக்கீங்கல்ல? 3லாம் கிடையாது, 2 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பேர் கொடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி அண்ட் இது வந்து சி. அப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த டயக்ராம் பத்தி பேசுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது எல்லையோ அவங்கள கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 45, ஓகேங்களா, 30. அப்போ இது வேணும், இதுதான் 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன். 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனா இருக்கிறவன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனா ஏபி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏபி நம்மளுக்கு வேணும் அண்ட் பிசி நம்ம கிட்ட 30 and angle நம்மளுக்கு 45. என்ன யூஸ் பண்ணலாம்டா பசங்களா? ஸோ இட் இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆப்போசிட் பை
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ வி ஹாவ் டு யூஸ் tan theta. Tan theta is equal to opposite by adjacent. And opposite ஓட வேல்யூ வந்து 30 மீட்டர். adjacent எனக்கு தெரியாது, which is AB, which is என்னடாமா AB. and tan 45, tan 45 na 1, tan 45 ஓட வேல்யூ என்னது 1. so AB is equal to 30 meter. any doubt in this? இதுல ஏதாவது டவுட் இருக்காடாப்பா? ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கிற ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் 30 மீட்டர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ அடுத்து இன்னும் மீதி இருக்க ஒரு ட்ராங்கிளை பத்தி பேசுவோம். இப்போ மீதி இருக்க ஒரு ட்ராங்கிள் பத்தி பேசினா என்னது? இப்போ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். காமன் பார்ட் இது 30, இது 30, இது 30 அண்ட் இது எனக்கு தெரியாது. வாட் இஸ் tan மீனிங் மேம்? tan அப்படிங்கிறது ஆங்கிளோட மெஷர்மெண்ட்ராமா. ஓகேங்களா? ஸோ சி திஸ் ஒன். இப்போ இது நம்மளுக்கு தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்னென்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கு? ஒன்லி ஏபிசி யூஸ் பண்ணு, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராங்கிள் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ராங்கிள். நம்ம வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஒவ்வொன்றா பொறுமையாக போவோம். ஸோ ஏபிடி, இப்போ நான் பார்க்க போகிறது ஏபிடி, பெரிய ட்ராங்கிளை பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பெரிய ட்ராங்கிள் பார்க்கும்போது எனக்கு ஏபி தெரியும், பிடி நான் கண்டுபிடிக்கணும். ஐ நீட் திஸ் டிசி, எனக்கு அந்த டிசி வேணும். ஓகே, ஸோ இன் ட்ராங்கிள் ஏபிடி டாமா. ஓகேங்களா? எனக்கு ஏபி என்ன தெரியும்? 30 மீட்டர்னு தெரியும். ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடியோட லென்த், பிடியில் பாதி எனக்கு தெரியும், பாதி வந்து 30, மீதி எனக்கு தெரியாது. லெட் இட் பி எக்ஸ். அந்த தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மார்னிங் லைவ் கிளாஸ் வேணுமா? அஃப்கோர்ஸ் பசங்களா. ஸோ ஐ வில் வெரி பிளான் ஃபார் தட். அதை நான் பிளான் பண்ணுறேன்னாமா. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். ஏபிங்கிறவங்க யார்? அட்ஜசன்ட் சைட். அண்ட் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லடாமா, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, எது நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணலாம், எந்த கனெக்டிவிட்டி இருக்கோ. ஸோ இப்போ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் தான் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா tan யூஸ் பண்ணுங்க. ஆப்போசிட் அண்ட் ஹைபோட்டனியூஸ் தான் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா சைன் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், ட்ரையாங்கிளோட சைட்ஸை பாருங்க, யார் இருக்கானோ அதுக்கேற்ற ஆங்கிளை யூஸ் பண்ணுவோம். அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னா tan தான் யூஸ் பண்ணுங்க. ஏன் சைன் யூஸ் பண்றீங்க? சைன் யூஸ் பண்ணணும்னா ஹைபோட்டனியூஸ் கண்டுபிடிக்கணும், அது டபுள் தி வேலை ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ட்ரையாங்கிள் ஒருத்தன் கொடுத்துருவான், ஒருத்தனை கேட்பான். ஓகேவா? யாரை கொடுத்துருக்காங்க, யாரை கேட்குறாங்கன்னு பாருங்க, அதுக்கேற்ற ஆங்கிளை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போ இதுக்கு என்னடா பண்ணுறாங்களா? இதுக்கும் tan தான். ஏன்னா ஏபிங்கிறது என்னது? ஏபிங்கிறது அட்ஜசன்ட் சைட், பிடிங்கிறது ஆப்போசிட் சைட். அட்ஜசன்ட் ஆப்போசிட்ங்கிறவங்க tan. ஸோ அப்போ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்க, இதோட வேல்யூ என்னது? √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 30/30 ப்ளஸ் x/30. 30/30 என்னடாப்பா? 1. 30/30 என்னது? 1. ஸோ 1.732 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் x/30. ஸோ இந்த 1 நான் இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ். ஸோ 0.732 இஸ் ஈக்குவல் டு x/30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 30 into 0.732. யாடாமா, இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தானே? மல்டிபிள் என்ன கிடைக்குது? குட். நீங்க போட்டதான் நான் போட்டுறேன். சரியா? நான் மல்டிபிள் பண்ணல, அப்புறமே ஆன்சர் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் இதுதானே ஆன்சர். 21.96 தானே? எனி ஷார்ட் ட்ரிக்? இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஏதாவது ஷார்ட் ட்ரிக் இருக்கான்னு கேட்குறீங்களா? யாடா பசங்களா, அதாவது ஷார்ட் ட்ரிக் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு சைன் அண்ட் டேனோட வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்க எனக்கு ஷார்ட் ட்ரிக் தெரியும். பட் tan தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்ன்றது எனக்கு ஐ ஹாவ் டு see that. சரிங்களா? காட் இட் பசங்களா?
புரிஞ்சுதாடாமா எல்லாத்துக்கும்? சம் சாப்டர் 7 ஃபார்முலாக்கு வேணுன்றீங்களா? எஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாப்டர் 7 ஃபார்முலாக்கு 1 minute ஸ்டோரி மாதிரியா? ஓகே, அதை வேணா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, அதை வேணா நான் பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு மேடப் ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ் பசங்களா, ஹவு டு அட்டெண்ட் எனி ட்ரிக்னோமெட்ரி ப்ராப்ளம்ஸ். ஸோ எந்த ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போட ட்ரை பண்ணணும். அந்த டயக்ராமுக்கு உங்ககிட்ட ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ட்ரிக்னோமெட்ரி மொத்தமாக எவ்வளோ டயக்ராம்ஸ் தான் வரப்போகுதுன்றது நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட டயக்ராம்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் மொத்தமாகவே ஒரு 8 டயக்ராம் தாடாப்பா இருக்கு. சரிங்களா, எந்த ரியல் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி மொத்தமாகவே ஒரு 8 டயக்ராம் தான் இருக்கு. இதை நான் கண்டுபிடிக்கவே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகேவா, ஸோ டோட்டலி 8 டயக்ராம்ஸ். அந்த 8 டயக்ராம்ஸ்குள்ளே ஏதோ ஒரு டயக்ராமாக தான் அவன் வரப்போறான். ஓகேங்களா, நான் உங்களுக்கு எல்லாமே நான் அதை சொல்லித்தரேன். அந்த 8 டயக்ராம் என்ன அப்படின்றது எல்லாமே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ராவணி மேம் வீடியோ போட்டிருக்காங்களே பசங்களா. மென்சுரேஷனுக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபார் திஸ் பாஸ்ட் 1 week 10th நான் வீடியோஸ் போட்டிருக்கேன்டா பசங்களா. ஸோ கோ அண்ட் வாட்ச் இட். அதில் வந்து சிலிண்டரோட ஃபார்முலாக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், ஷார்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். சிலிண்டரோட ஃபார்முலானா என்ன அப்படிங்கிற ஷார்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்ரேயா, அப்படி இல்லடாப்பா, வந்து அவங்க வந்துட்டு ஓகே, உங்களோட பேர் ஸ்ரேயாவா? உங்களோட ஐடி நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமாடா பசங்களா? ஸோ தட் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, டேனுக்குன்னு மீனிங்லாம் இல்லடாமா. டேனுக்குன்னு மீனிங்லாம் இல்லை. டேனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு மீனிங்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ சி திஸ் ஒன், எ டவர், டிவி டவர்ஸ். ஓகேங்களா, ஹாலோ ஸ்பியருக்கா? ஓகேடாப்பா, ஏ டிவி டவர்ஸ். ஓகே, இப்போ எல்லாரும் இங்கே வாங்க, எல்லாருமே இங்கே வாங்க. எவ்ரி ஒன் கம்ஸ் ஹியர், ரைட்? ஸோ இதை பார்க்கலாம். சரிங்களா, ஸ்ரேயா ஸ்ரீ. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஐடியாவா? ஐடி ரைட். எனக்கு ஸ்ரேயா, நீங்கள் நான் கிளாஸ் விட்டு போகும்போது லாஸ்ட்டாக சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து மெயில் போடுவேன், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ஓகேவா, ஐ ஹாவ் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் லைக் திஸ் ஒன். ஸோ சி திஸ் ஒன், எ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் தி பேங்க் ஆஃப் தி. பேங்க்னா என்னன்னு தெரியுமா? பேங்க்னா காசு போடுற பேங்க் கிடையாது. ஓகேங்களா, பேங்க்னா நம்ம காசு போடுற பேங்க் இல்லைடா பசங்களா. ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா, ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஆற்று கரை இருக்குல்ல, 2 பக்கம் கரை இருக்கும்ல, அந்த கரையை தான் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் ஆஃப் கெனல் அப்படின்னா அந்த ஒரு கரை, அந்த ஆற்றோட கரை. ஓகேங்களா, அந்த கரையில பாத்தீங்கன்னா ஒரு டிவி டவர் நிக்குது. ஸோ த டவர் இஸ் வாட்ச்டு ஃப்ரம் அ 1 point. ஸோ ஒரு ஆறுக்கு எத்தனை கரை இருக்கும்டா பசங்களா? ஒரு ஆறுக்கு எத்தனை கரை இருக்கும்? 2 கரை இருக்கும். ஒரு தென் துருவம், இன்னொன்று ஒரு வட துருவம். கரெக்டா, இந்த மாதிரி 2 துருவங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு துருவத்துல ஒரு டவர் நிக்குது, ரைட்? அண்ட் இன்னொரு துருவம் இருக்குமா? ஸோ அனதர் பாயிண்ட், இன்னொரு துருவம் வந்து இங்க இருக்காமா, அதுல ஒரு பாயிண்டா இருக்காங்க. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னால என்னடா பசங்களா? கெனால்னா வாய்க்கால், வாய்க்கால், பெரிய வாய்க்கால் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, பெரிய வாய்க்கால்லாம் இருக்குல்ல. ஓகேங்களா, ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் இஸ் 58 degree. எப்பயுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனால நான் என்ன சொன்னேன்னா பசங்களா, கீழ இருந்து மேலே, என்னோட பார்வைகள் கீழ இருந்து மேலே பாக்குற மாதிரி. லைக் வி ஆர் சீயிங் எ ஒயிட் க்ரோ, ஒரு ஒயிட் க்ரோவை பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீழ இருந்து தான் லைன் மேலே போகும். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா அப்போ இங்க ஒரு லைனை போட்டால் தான் ஃபார்ம் ஆகும், ரைட்? இந்த டிகிரி எவ்வளோடாமா? இந்த டிகிரி இஸ் 58 degree. நெக்ஸ்ட் என்னது? From another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30 meter. From another point அப்படின்னா இது இன்னொரு பாயிண்ட், நான் வச்ச பாயிண்ட் இல்ல, இது இன்னொரு பாயிண்ட். ஓகேவா, அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 20 மீட்டர் தூரத்துல இருக்கு, அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ நான் புதுசா வைக்க போற பாயிண்ட்டுக்கும் 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்.
சரிங்களா? அதுவும் எங்க இருக்கு அந்த பாயிண்ட்டுமே லைன் ஜாயினிங். இப்போ நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணோம்ல டவர் ஃபூட்டுக்கும், அதே பாயிண்ட்டுங்கிற இடத்துல தான் இருக்கு. ஸோ தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் இஸ் 30 மீட்டர். அப்போ இங்கிருந்து இன்னும் ஒரு 20 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கும் அதே டாப் ஆஃப் தி டவருக்கும் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. தட் இஸ் 30 டிகிரி. நீங்கள் ஒரு கொஷின் பண்ணலாம், மேம் ஏன் மேம் அப்போ இந்த பாயிண்ட் இங்கே போகாதா, 20 மீட்டர் இங்கே நிற்க முடியுமா, யாராவது ஆற்றுக்கு நடுவில் நிற்க முடியுமா, ஓகேவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது ஆற்றோட ஓரத்தில் இருக்குது, அப்போது லெஃப்ட் சைடு தான் ரைட் சைடு தான் போகும். சரிங்களா? எல்லாத்துக்கும் டயக்ராம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நோ நீட் ஃபார், எல்லாத்துக்கும் டயக்ராம் வேண்டாடாப்பா. பட் டயக்ராம் போடலன்னா உனக்கு புரியாது, சத்தியமாக புரியாது. ட்ரிக்னாமெட்ரி டயக்ராம் போடலன்னா உங்களுக்கே புரியாது. உங்களுக்கு புரியறதுக்காக வச்சு ட்ரிக்னாமெட்ரிக்கு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கதை, ஓகேவா? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர் அண்ட் வித் ஆஃப் தி கெனல். இவனையும் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் போத். இப்போதைக்கு நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் தெரியாத மாதிரி வேரியபிளா வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியாடாப்பா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்ரோச் மேக்ஸ் மேம், ஹெல்ப் மீ. ஸோ பசங்களா, மேக்ஸுக்காக ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கலாம். ஒரு 8 கோல்டன் டிப்ஸ். அந்த 8 கோல்டன் டிப்ஸோட வீடியோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்க, ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு 10th இருக்கிற ஒவ்வொரு சமயம் நான் லைக் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் அனிமேஷன்ஸ் வச்சு நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ ஹவு தி டவர்ஸ் எப்படி பார்க்கும் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு பிக்ஸில் காட்ட ட்ரை பண்ணுறேன். அது ஒரு குட்டி குட்டி வீடியோஸாக இனிமேல் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் 58 வேல்யூ இல்லைடாப்பா, டிகிரி, ஓகேங்களா? இட் இஸ் ஈஸி. ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஈஸி. ட்ரிக்னாமெட்ரி கஷ்டம்லாம் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போட. ஸோ தட் இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்க? எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது உங்களுக்கு? ஹவு மெனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூ கேன் see this? பித்தாகரஸ் தியரம் வருமா? எஸ், பித்தாகரஸ் தியரம் வரும் சிகமெட்டமுக்கு. 9th போடவா? 9th எல்லாம் குட்டி குட்டியாக தானே இருக்கு, அதுக்கும் உங்களுக்கு அனிமேஷன் வேணுமா? சரி, ஓகே ஓகே டன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு ட்ரையாங்கிள். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பேசுவோமா? ஏபிசி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. 7 o'clock பசங்களா, ஓகேவா? இப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் என்ன இருக்கு? என்கிட்ட வந்து அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஆப்போசிட் சைடு இருக்கு. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? tan. So tan theta. So tan theta is equal to opposite வந்து என்னடாப்பா? y and adjacent வந்து x. இந்த tan 58 அது. So tan 58 is equal to y by x. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எனக்கு இவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் என்னது? அதே tan theta ஃபார்முலா தான். ஸோ ஆனால் டிகிரி வந்து 30. என்னோட அட்ஜசன்ட் வந்து ரெண்டு பேரும் சேர்த்தி, இது சேர்த்தி, ஓகேவா? x plus 20 ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஹவு டு மேனேஜ் பப்ளிக் மேக்ஸ்? பப்ளிக்கு உனக்கு 5 நாள் இருக்குடா, 5 to 6 எவ்வளோ நாள் இருக்கு? மேக்ஸுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப டேஸ் இருக்கு, ஓகேவா? ஒவ்வொரு சம்மா 10 நிமிஷம் பார்த்தா கூட அந்த டேல இன்னும் நீங்கள் மிச்சமாக தான் இருக்கும். யூ வில் வாட்ச் அனிமீஸ் ஆர் எனிதிங், ஓகேங்களா? ஹேண்டாமா ஏபிசிடியும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யுவர் விஷ். நான் ஆப்போசிட் அட்ஜசன்ட்னே யூஸ் பண்ணி பழகிட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? tan 30 டிகிரி y divided by x plus 20மா, ரைட்டாடாப்பா? ஓகே. ஸோ இதோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கடா பசங்களா? tan 58 is 1.6003, கரெக்டா? 1.6003 which is equal to y by x, and இது வந்து √3. √3 is equal to y by x plus 20. ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, ரைட்? 1.6003 is equal to y ஒரு பக்கம் அது கொடுத்துருவாங்க. tan 58லாம் கொடுத்துருவாங்க. எப்பயுமே அந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து √3x plus 20 இவனையும் மல்டிபிள் பண்ணால் you will be having 20 √3 is equal to y. இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் ரிலேட் பண்ணும். இங்கே y யும் சேமாக இருக்குது.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேம்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் வரணும், எக்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ √3x + 20√3 = 1.6003x. ஓகேவாடா பசங்களா? இப்போ இந்த √3க்கு பதிலாக வேல்யூ போட்டுக்கோங்க. சாரி ஆமாம் சாரி ஏன் காயத்ரி, சாரிடாமா. இட் இஸ் 1/√3னா. தேங்க்யூ. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறும்? x + 20 = √3y. So which means x + 20/√3 = y. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல, x + 20 / √3. ரைட்டடாப்பா? Now it's okay? கரெக்டாக பசங்க. இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துருங்க, இவங்க நாங்கள் இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ x + 20 = 1.6003 கூட யூ ஹாவ் டு மல்டிபிள் 1.732 × இங்கே √3க்கு வேல்யூ கொடுக்கவே இல்லை தானே? கொடுத்துருக்கான். ஜஸ்ட் அப்போ யூஸ் இட்ராமா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணி மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? ஆப் அப்டேட் வெர்ஷனில் வரல மேம், ப்ளீஸ் ஹெல்ப். அப்டேட் வெர்ஷனில் வரலையா? ஓகே, மேபி அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கடா பசங்களா. √3 வேல்யூஸ் 1.732. எஸ், ஸோ யூஸ் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் ஏன் √3 போட்டிருக்கேன்? எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன பசங்களா கிடைக்கும்? பொறுமையாக மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க, சரிங்களா? இந்த ட்ரிக்னாமெட்ரியில் எதுக்கு நீங்கள் பயப்படணும்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் பயப்படணும். ஐ ஹோப் ரைட்டா பசங்களா? ஆமாம். ஸோ 1.603 × 3. மச் லீவ், ரொம்ப லீவ் இருக்கிறதுனால கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்களா? ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்கடா பசங்களா. ரொம்ப லீவ் இருக்குது, நம்மக்கிட்ட டைம் இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்க மாதிரி நாம் மாற்றிக்கலாம். சரிடாப்பா? அப்போவும் வரலையா? நீங்கள் அப்டேட்னா எது சொல்கிறீங்க முத்னி ஐயா? ஸோ நீங்கள் அப்டேஷன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். எஸ் டாப்பா? ஸோ கரெக்ட், எஸ் அஹின்ஷு. பட் நான் இங்கே வந்து இதை மல்டிபிள் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும்டாப்பா. ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? அடே பசங்களா, மல்டிப்ளிகேஷன் இன்னமா பண்ணுறீங்க? யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சீடா பசங்களா, இந்த பிக்சர் இருக்கா? இந்த பிக்சரை வச்சு நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன், சரியா? இவனும் இருக்கா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் y/x. கரெக்டா? பெரிய ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா y/x + 20. சரிங்களா? இதோட வேல்யூ 1/√3. இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து y கண்டுபிடிச்சிக்கோங்க, இதுலேருந்து y கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெண்டு பேர்த்தோட yயும் கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா தான் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். வி ஹாவ் 2 ஈக்குவேஷன். நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. சரிடாமா? ஸோ எஸ், இட் இஸ் 2.771. இது மட்டும் போதும்டாப்பா எக்ஸ். ஓகேடாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? x + 20. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ இட் வில் ஹேப்பன் லைக் 20 = 2.771x - 1x. ஸோ 2 பாயிண்டில் ஒருத்தர் போயிட்டாருன்னா கஷ்டமாக இருக்கா?
இதுல சில கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டம்டா பசங்களா. சில கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். எல்லாமேலாம் கஷ்டமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அடிஷன் டிவிஷன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் ஐ நோ இட். உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது. பட் மல்டிப்ளிகேஷன் பண்றதெல்லாம் வந்து கஷ்டம் இல்லடாப்பா. நீங்க டிவைட் பண்றதும் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு 2 டிஜிட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிங்க போதும். நாம ஒரு 2 டிஜிட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஓகே, ஸோ கேன் யூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் திஸ் ஒன் ராமா? இவங்களை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? So you will be having 11.29 meter. Ananya, you are spamming dama. ஓகேங்களா? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தானே புரியும். எஸ். ஸோ ஒரு கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தா தாண்டா புரியும். நடுவில் வந்தால் நம்மளுக்கு தெரியாது இல்லை. எஸ். ஸோ 11.29 இதுதான் நம்மளோட எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது எது? வித் ஆஃப் தி கெனல். என்னோட வித் ஆஃப் தி கெனல் வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ டவர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்ங்கிறது யாரு? ஒய் நீங்க எந்த ஈக்குவேஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணலாம். எது பெட்டர்ன்ற நினைக்கிறீங்க? இதுதான் பெட்டர். ஓகேவா? இதை யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1.6003 கூட இவனை நீங்க மல்டிபிள் பண்ணும். ஓகேவாடாப்பா? வென் யூ மல்டிபிள் இட் யூ வில் கெட்டிங் 18.07 மீட்டர். ஸ்லோலி டெல்லா. சரி, ஓகே. நான் இப்போ ஸ்லோவா ஒரு கொஸ்டின் போடுறேன். ரைட்டாடா பசங்களா? நோ ஸ்டேட் ரேங்க். ஓகே, ஸோ பசங்களா ஒரே நிமிஷம். ஐ வில் ஷோ சம்திங். ஒரே நிமிஷம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ரெட்டிஃபை பண்ணுறேன். ஒரே நிமிஷம்டாப்பா. இப்போ வேதோட எதுலையாவது ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு மேம் அது அப்டேஷன் காட்ட மாட்டேதுன்னா இப்போவே நீங்கள் வந்து வேதாந்து tnt@gmail.com ரைட்டா? இந்த .comல அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்படி தான் மேம் வருது, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கான வீடியோஸ் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ரைட்டாடாப்பா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், யாராவது புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நடுவில் வந்தீங்கிற பசங்களா, நடுவில் வந்தால் நம்மளுக்கு புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் கவனிச்சாதான் நம்மளுக்கு புரியும். சரிங்களா? ஸோ பி வெரி பேஷன்ஸ். நம்மளுக்கு வந்த உடனே புரியணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கான ஒரு பொறுமை லெவல் இருக்கணும். அந்த பொறுமை லெவலை நம்ம இப்போவே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் 11th 12th நம்மளுக்கு அது சூப்பராக கிடைக்கும். சரியாடாப்பா? ஸோ எவ்ரி ஒன் ரெடிங்களா? இப்போ எஸ் மேம். இப்போ நான் வந்து என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஓகே, என் காது ஓப்பனில் தான் இருக்குது. மை ஐஸ் ஆல்சோ சீயிங் யூ அண்ட் ஐ வாஸ் ரைட்டிங். நான் கூடவே ரைட்டும் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ். எஸ், நான் இப்போ நான் கவனிக்கிறேன். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்டு உங்களுக்கு புரியலன்னா அப்புறம் சொல்லணும். சரிங்களா? எஸ்டா பசங்களா? வந்து புரியல ஸ்பாம் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். நம்மளோட ஆன்லைன் நெட்ஒர்க்கில் இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் அதை நம்ம பேட் ஹேபிட் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? வேதாந்தோட மீனிங், வேத் அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் வந்து இட் இஸ் அ சான்ஸ்கிரிட் வேர்ட். ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து எஜுகேஷன்றாமா. சரிங்களா? கல்வி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயுமே ஒரு விஷயம் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா நான் சொன்ன ஜோக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே பறக்கிற வெள்ளை காக்கா. ஸோ உங்களோட பார்வை மேலே நோக்கி போகும். அப்போ ஒரு லைன் கீழிருந்து மேலே போடுவீங்க. தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். காட் இட் எவ்ரி ஒன்? ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர். டவர்னா என்னன்னு தெரியும்ல? டவர்னா ஒரு கம்பம். ஓகே, கம்பம். சரிங்களா? ஒரு கம்பத்தை நான் எப்படி வரைவேன்? ஐ வில் ட்ரா லைக் அ ஸ்ட்ரெயிட் லைன். நான் இங்கே எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரைஞ்சி வைப்பேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட டவர்.
நீங்க நேம் போட்டுக்கலாம், டவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா யூ கேன் டூ இட். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். கிரவுண்டுனா எங்க இருக்கும்? அந்த இடத்துல இருக்குமா இல்ல தரை கீழே தானே இருக்கும்? ஸோ தரைன்னு ஒருத்தரை நீ போட்டாதான் கிரவுண்டுன்னு ஒருத்தரை மார்க் பண்ண முடியும். இதுதான் என்னோட தரை, அண்ட் அந்த தரையில ஒருத்தர் இருக்காரு. பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். ஓகே, விச் இஸ்னா அது வந்து 30 மீட்டர் தூரத்துல. அவங்களுக்கு தூரம் எங்க இருந்து? 30 மீட்டர். ஓகே, ஆனா எந்த இடத்துல இருந்து அப்படின்னா ஃபுட் ஆஃப் தி டவர். ஃபுட்னா பாதம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட பாதத்துல இருந்து 30 மீட்டர் தூரத்துல அவன் இருக்கான். காட் இட் பசங்களா? they asking angle of elevation. angle of elevationனாலே கீழ இருந்து மேல பாக்குற ஒரு விஷயம். ஸோ இந்த ஆங்கிள் அவன் என்னன்னு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஹைட், டவரோட ஹைட். டவரோட ஹைட்னா என்னது? இதுதான் டவரோட ஹைட். ஸோ இட் இஸ் 10√3. ஓகேவாடாமா? ஸோ எஸ், இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு 2 சைடு இருக்கும். ஒரு சைடு கொடுத்துருவான், ஒரு சைடை கேட்பான். இப்போ நம்ம கிட்ட 2 சைடுமே கொடுத்துட்டாங்க. என்ன சைடு கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு நம்ம கிட்ட இருக்கு. சரியாடாப்பா? இப்போ சொல்லுங்க, என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணும்? வி ஹாவ் சோ மெனி ரேஷியோஸ். நம்ம கிட்ட நிறைய ரேஷியோஸ் இருக்கு. ஆனா எந்த ரேஷியோ யூஸ் பண்ணும்? எஸ், tan யூஸ் பண்ணும். ஏன் tan யூஸ் பண்ணும்? ஏன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சுதானே நான் பயன்படுத்த முடியும். இல்லாதது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட முடியாது. ஸோ ஐ ஹாவ் அட்ஜசன்ட் அண்ட் ஐ ஹாவ் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்கள யூஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் tan theta is equal to opposite by adjacent. இதுதான் அவனோட ரேஷியோ. ஸோ tan thetaன்றது theta வந்து நம்மளுக்கு தெரியாது. and your opposite is 10√3 and இது வந்து 30. இது cancellation பண்ண முடியலடா பசங்களா? Can you cancel this one? Yes, we can cancel this one. So இப்போ இது cancel பண்ணீங்கன்னா 3 and 3யும் √3 cancel பண்ணீங்கன்னா 1/√3. இப்போ யோசிச்சு சொல்லுங்க, tan-ஓட எந்த ஆங்கிளுக்கு 1/√3 கிடைக்கும்? tan theta is equal to 1/√3. Then what is your angle? அப்ப ஆங்கிள் என்னடாப்பா? என்னோட நேம் வந்து ஜனஸ்ருதிடா பசங்களா. ஓகே, ஜனஸ்ருதி. ஜனா மீன்ஸ் லைஃப், ஸ்ருதி மீன்ஸ் சைலண்ட். ஐன்ஸ்டீன் லெவல். ஐன்ஸ்டீன்கிற ஒரு லெவலே கிடையாது. ஐன்ஸ்டீன் எல்லா விஷயத்தையும் அவர் கண்ணால பார்த்தாரு. அவர் எல்லா சென்ஸ் ஆர்கனையும் யூஸ் பண்ணுவாரு. நம்ம படிக்கிற மாதிரி அவர் எதுவுமே மெமரைஸ் பண்ணலடாப்பா. ஓகேவா? ஸோ ஹீஸ் அ சயின்டிஸ்ட் பிகாஸ் அவர் எல்லா விஷயத்தையும் உணர்ந்து பார்த்தாரு. நாமளுமே உணர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கும் நிறைய விஷயம் புரிய வரும். அந்த ஒரு கேப் இருக்குல்ல, ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ட்ரீம் லைன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளோட ட்ரீமுக்கும் நம்மளோட ரியாலிட்டிக்கு ஒரு லெவல் கேப் இருக்கும். அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரீமுக்குள்ளேயே போக முடியும், ட்ரீமுக்குள்ளேயே வாழவும் முடியும். கரெக்டா? அந்த லைன் நம்மளுக்கு தெரியணும். அதுதான். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இமேஜின் பண்ணணும். செகண்ட் மிட்டமுக்கு மேரத்தான் இல்லையா? யாருடா அதை கேட்கறது? டெய்லி காலங்கத்தில் உங்களுக்கு வருது பேர் என்னடா பசங்களா? ஓகே எவ்ரிவன், ஸோ இட் இஸ் 30 டிகிரி. யாரும் ஆன்சர் சொல்ற மாதிரியே இல்லை. இட் இஸ் 30 டிகிரி. எப்படி இது கேன்சல் பண்ணி 10ஐயும் 30ஐயும் கேன்சல் பண்ணால் 3 times. அண்ட் 3 எப்படி எழுதலாம்? 3ஐ வந்து √3 × √3ன்னு எழுதலாம். சரியாடாமா? ஸோ இப்போ மேலே ஒரு √3 இருக்கு. அப்போ இந்த ஒரு 3 கேன்சல் ஆயிடும், 1/√3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமாடா பசங்களா? ஓகே, எஸ். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter நினைக்கிறேன். ஓகேங்களா? வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தேம். அதாவது ஒரு ரோடு பார்க்கவே ரொம்ப கூட்டமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு ரோடு பார்க்கவே ரொம்ப கூட்டமா இருக்கு. ஏண்டாப்பா? வை ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்னா அந்த ரோட்டோட 2 சைட்லயுமே வீடா கட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா அந்த வீட்டுக்கு நடுவில் கேப் கூட கிடையாது. ஒரு வீட்டுக்கும் நடுவில் கேப் கூட கிடையாது. ஒரே பில்டிங். இந்த காம்பவுண்ட் எல்லாம் காம்பவுண்ட்லாம் ஒட்டி ஒட்டி ஃபுல் பில்டிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லி ரோட்டோட 2 பக்கமும். ஓகே, அண்ட் அந்த ஒவ்வொரு ஹவுஸும் பார்க்க எப்படி இருக்கு? 4√3ங்கிற ஹைட்ல கட்டியிருக்காங்க. ஓகே, and a pedestrian is standing on the median of the road. Median தான் என்னடாப்பா?
ரோடோட மைய பகுதியில் நின்றுட்டு இருக்காரு. ஃபேஸிங் அ ரோ ஆஃப் ஹவுஸ். அங்கிருந்து அவர் நடுவில் நின்றுட்டு இருக்காரு. அந்த நடுவுல இருந்து ஒரு பக்கம் வீடா இருக்கும்ல, அந்த ஒரு பக்கம் ரோட பாக்குறாரு. அந்த வீட்டை நின்று பாக்குறாரு. ஸோ நான் இங்க இருக்கேன், என் சைடு இப்படி வீடு இருக்கு, நான் இப்படிதான் திரும்பி பார்ப்பேன். ஸோ ஐ வாஸ் வாட்சிங் லைக் திஸ். ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் தி பெடஸ்ட்ரியன் டு தி டாப் ஆஃப் தி ஹவுஸ் இஸ் 30. புரிஞ்சுதாடாமா? இப்படி ரோடு இருக்கு, இங்க ரோட்டு மேல பில்டிங் இருக்கு, அவர் இங்க நின்றுட்டு இருக்காரு. இங்க இருந்து அந்த வீட்டு வந்து பாக்குறாரு. அவருக்கு நேருக்கு நேரா இருக்க வீட்டை எட்டி பாக்குறாரு, இப்படி மேல பாக்குறாரு. ஓகே, அப்படி மேல பார்க்கும் போது இட் ஃபார்ம்ஸ் அ 30 டிகிரி வித் ஃபைண்ட் ஃபைண்ட் தி வித் ஆஃப் தி ரோட். வித் ஆஃப் தி ரோடு எவ்வளோ? அவர் எங்க நிக்கிறாரு? அவர் நடுவுல நிக்கிறாரு. மொத்த ரோட்டோட வித்து நீங்க சொல்லணும். ஸோ அப்போ இந்த ஹைட், இந்த முதல்ல நீங்க சொல்லணும். இந்த சொன்னாதான் ஃபுல்லா என்னால சொல்ல முடியும். இப்போ இந்த ஹவுஸோட ஹைட் என்னடாப்பா? 4√3 மீட்டர். இது நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்னது? ஆப்போசிட். கேட்டிருக்கிறது என்னது? அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ங்கிறது எந்த ரேஷியோ? ஏடாமா, எந்த ரேஷியோ? ஸோ நீங்க எந்த ரேஷியோவை யூஸ் பண்ணுவீங்க? tan. குட். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 4√3, அட்ஜசன்ட் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை tan 30. tan 30யோட வேல்யூ என்னது? √3. 1/√3. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்டா பசங்களா? இந்த √3 மேலே போயிடும், which will be multiplied. ஸோ அப்போ 4√3 into √3. √3 into √3 it is 12 மீட்டர். அப்போ அந்த ரோட்டுக்கும் அந்த மைய பகுதிக்கும் அந்த ரோட்டோட எண்டுக்கும் 12 மீட்டர். அப்ப ஆக மொத்தம் எவ்வளோ மீட்டர்? டோட்டலி எவ்வளோ மீட்டர் அப்பா? cannot able to draw diagram from the question. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய இதுல இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கிறத பார்த்து பயந்துடக்கூடாது. ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். தமிழ்ல சொல்லும் போது நீங்க கவனிங்கடாப்பா, இந்த வேர்டுக்கு அப்ப இதுதான் அர்த்தமா, அந்த வேர்டுக்கு அது. ஏன்னா நம்ம தமிழ்லேயே செட்டில் ஆகக்கூடாது. தமிழ் நல்லதுதான், புரியுது. பட் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸோட அர்த்தத்தை நம்ம ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கிலீஷ் அந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே அர்த்தத்தை எழுதி எழுதி வைங்க. அப்போதான் நம்மளும் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போதான் அது நம்மளுக்கு புரிய வரவும் ஸ்டார்ட் ஆகும். சரியாடாமா? குட் எவ்ரிவன். ஸோ இப்போ டோட்டல் வித் ஆஃப் தி ரோடு வந்து நம்மளுக்கு 24 மீட்டர். அவ்வளோதாண்டா பசங்களா? சூப்பர் கூல் எவ்ரிவன். டு அ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ். ஸோ ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டு அ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் தி ஹவுஸ் அப்படின்னா என்னது? அவன் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறான், அவ்வளோதான். ஓகேங்களா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ விண்டோ. ஓகேவா? வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு வீட்டோட கதவை பார்த்துக்கிட்டு ஜன்னலை பார்க்கறான். நம்ம அவனுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஓகே, யாராவது வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வெளியே பார்க்கலாம், வெளியே வந்து ஜன்னலை பார்க்குற ஆளெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். ரைட்டடா பசங்களா? ஸோ அப்போ அதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஓகே, தட் இஸ் ஒரு மேனை வந்து நான் ஒரு புள்ளி மாதிரி தான் காட்டுவேன். ஏன்னா அவனோட பார்வை மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவனெல்லாம் நான் வரையணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அவனோட பார்வை அந்த ஒரு பாயிண்ட், அவனை வந்து ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறேன். ஸோ தட் இஸ் அ விண்டோ. விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ விச் இஸ் இவனை டாப் அண்ட் பாட்டமுக்கு நான் கனெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? மேலே அந்த விண்டோவோட டாப்பில் பார்க்குறான், அப்புறம் விண்டோவோட கீழே பார்க்குறான். ரைட்டடாமா? ஸோ இப்போ அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நான் சொல்லணும். அவ்வளோதான். ஸோ ஹவு மெனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஹியர்? எவ்வளோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க? எஸ். ஸோ த ஹைட் ஆஃப் தி மேன் இஸ். ஓகே, இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது, நான் இதை ட்ரா பண்ணியிருக்கக்கூடாது. ஒரே நிமிஷம். ஹைட் ஆஃப் தி மேன் கொடுக்கப்பட்டுருச்சு. 1 sec பசங்களா.
ஸோ ஹைட் ஆஃப் அ மேன் கொடுத்துருக்காங்கடா பசங்களா. ஸோ அப்போ அந்த ஹைட்டை வந்து நான் ஒரு லைனில் எழுதியிருக்கணும். நான் ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணாமல் ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் அ லைன். ஓகேங்களா? ஃபைன். இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். ஆமாம், ஓகேவா? 180 சென்டிமீட்டர். அப்போ அவர் ரொம்ப ஹைட்டாக தான் இருப்பார். ஓகே. அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் தி வால். ஸோ இவருக்கும் அந்த வாலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ரைட் இடமா? வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி விண்டோ? விண்டோட ஹைட் என்ன? ஓகே. சரியாடாப்பா. ஸோ இப்போ இந்த டயக்ராமை பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம டயக்ராம் ஓரளவுக்கு வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு மேன் இருக்கான். அண்ட் அந்த மேனுக்கும் வாலுக்கும் நடுவில் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். அண்டு எனக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. அண்ட் இங்கே it should connect here, right? இங்கே கனெக்ட் ஆகணும் அண்ட் இங்கே கனெக்ட் ஆகணும். கிளியராடா பசங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். சி, ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு ஃபிகரே இல்லாத மாதிரி இருக்கு. ஐ ஷுட் ஃபார்ம் அ ஃபிகர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அப்போ தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வரும். ஸோ ராமானுஜன் ஆகிறதுலாம் எனக்கு தெரியாதுடா பசங்களா. இல்லைன்னா நானே ராமானுஜனாக இருக்க மாட்டேனா? Yeah, பசங்களா. So see this is 180 centimeter and this is 5 meter. இது 5 மீட்டர்னா அப்ப இவனும் 5 மீட்டர் தான். இது 180 சென்டிமீட்டர்னா அப்ப இதுவும் 180 சென்டிமீட்டர் தான். ஓகே வாடாமா? அது எதுவும் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே, நம்ம சும்மா சொல்றேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 and 60. சின்னது 45 அண்ட் பெருசு 60. எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. யூஸ் இட். ஓகே. We have 2 right angle triangle for this one. So A, B and C. First ABC கண்டுபிடிங்க. For ABC triangle என்ன யூஸ் பண்ணணும்டா பசங்களா? நம்மளுக்கு இது வேணும். ஓகேவா? இதுதான் வேணும். நம்மகிட்ட 5 மீட்டர் இருக்கு. Adjacent இருக்கு, opposite இருக்கு. So tan theta. So tan 45 is equal to BC divided by 5. So which is 1. அப்ப BC ஓட value 5 மீட்டர். இது எவ்வளோடாப்பா? திஸ் இஸ் 5 மீட்டர். எனி டவுட் இன் திஸ்? நோ, ரைட்? இப்போ பெரிய ட்ரையாங்கிள். இப்போ வந்து இந்த ஹைட் ஆஃப் த ஜன்னல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பெரிய ட்ரையாங்கிள் பற்றி பேசும்போது ABDயை பற்றி பேசும்போது சேம் tan 60. ஆனால் எனக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா x+5ன்னு இருக்கும். ஓகேவா? அண்ட் adjacent வந்து 5. இதோட வேல்யூ வந்து இட் இஸ் √3. So it is equal to x plus 5 by 5. So இந்த 5 வந்து இங்க multiply ஆக்கணும். So 5√3 x plus 5. So இந்த 5 இந்த side போயிரும். You can take it to that side. So x is equal to 5√3 minus 5. You can take 5 as common. So √3 minus 1. So √3 ஓட வேல்யூ கேட்டிங்கன்னா 1.732 minus 1. So which is 0.732. So 5 into 0.732. என்னடாப்பா? Ramanujan number. What is 0.5 into 0.732 Rama? $8.66. 3.66 தானே வரும்? Yeah, 3.66 மீட்டர். ஹைட் ஆஃப் தி டோர் என்னடாப்பா? 3.66 மீட்டர். சரியாடா பசங்களா? Now you got it. √3 வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, 1.732. மென்ஷன் பண்ணிட்டாங்க 1.732. சரியாடாப்பா? எஸ் பசங்களா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஆல் கோயிங் டு ட்ரை திஸ் சம். நீங்கள் இந்த சம்மை ட்ரை பண்ணி டயக்ராம் மட்டும்
போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அந்த டயக்ராமை மட்டும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படிலாமோ போட ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். நான் அவங்க எல்லாத்தோட இமெயிலும் பார்க்குறேன். யார் யார் இமெயில் பண்ணீங்களோ அவங்களோட நேமை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ யூ மெயில் டு திஸ் இமெயில். ஓகேடா பசங்களா? ஸோ யார் யார் உண்மையிலே கவனிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யுவர் நேம் இஸ் தேவானந்த். ரெடி ஃபார் தி கேமா? ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களை வந்து பார்க்க சொல்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எனக்கு அந்த கிரான்ஸ் வச்சு கிராஃப்ட்லாம் பண்ண முடிஞ்சா கிராஃப்ட் பண்ணி காட்டுங்க. ஓகேவாடாப்பா? ஸோ இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் டயக்ராம் ப்ளீஸ் எனக்கு மெயில் பண்ணுவீங்களா? ஸோ எவ்ரி ஒன் பண்ணுவீங்களாடாமா? Will you do it? Okay, thank you, Suresh. Okay, da pasangla. So, where is Vedantu Institute? அது எல்லா இடத்துலையும் இருக்குடா பசங்களா. சரிங்களா? டான். ஓகே பசங்களா. It is vedantutnteam@gmail.com. ஓகே பசங்களா. ஸோ பாய் பாய். ஸோ இந்த செக்ஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டாடா பாய் பாய் பசங்களா. அண்ட் மீதிக்கிறது எல்லாமே லைவ் செக்ஷன்ஸ்லேயே பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.